வாழும்போது எப்படி வாழ வேணும்? ஒரு பரிசுத்த தெய்வ பயம் ஒவ்வொருவருக்குள்ள இருக்கணும். கர்த்தர் நம்ம பார்க்குறாரு, நம்ம செய்கிறத பார்க்குறாரு. அதை எண்ணி பார்த்தோம்னாலே நம்ம செய்கிறது சரியான காரியமாக இருக்கும். ஒரு வேலைக்கு போனோம்னா கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தர் எல்லாத்தையும் அறிஞ்சவராக இருக்கிறாரு. இந்த பாருங்க, கண்ணால் பார்க்க முடியாதனால கர்த்தர் அங்கே இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. அதனால எதை பூசி மொழிட்டு வந்துடுறது வேலையில். இல்லை, கிறிஸ்தவர் வேலைக்கு போகும்போது எப்படி செய்கிறாங்க? என் சூப்பர்வைசர் கர்த்தர், அவருக்கு கண் எல்லா பக்கமும் இருக்குது. அவர் உள்ள தாராயிறாரு, என் எண்ணத்தை ஆராயிறாரு, என் செயல்களை பார்க்குறாரு. என் வேலையை நான் சரியாக செய்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மேற்பூச்சா யாரோ பார்க்குறாங்கன்னு சொல்லி தான் செய்கிறதில்ல, கடவுளுக்கு முன்னால் அதை உண்மையாய் நான் செய்ய வேண்டும். இதே வாழ்க்கையில் வெற்றியை தந்துடும். பாருங்கள், இப்போ நான் பிரசங்கம் பண்ணுற ஊழியத்தை பண்ணுறேன். நான் சரியாக பண்ணலாம், யாரும் என்ன கேட்க போகிறா? யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் பரீட்சைக்கு உட்காந்து படிக்கிற மாதிரி உட்காந்து படித்து இரவும் பகலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இதெல்லாம் எப்படி சொல்லணும்னு ஆராய்ஞ்சு பார்த்து இவ்வளவு ஒரு இதோடு நான் அதை பண்ணுறேன். ஏன்னா கடவுளை நான் அழைச்சிருக்கிறார். அவர் எனக்கு சோறு போடுறாரு, அவர் எனக்கு எல்லாத்தையும் தர்றாரு, அவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன். அப்போ அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் அதை சரியாக செய்யணும். பேசும்போது சத்தியத்தை பேசணும், உண்மையை பேசணும். பேசும்போது கர்த்தர் பார்க்குறாருங்கிற எண்ணத்தோடு பேசணும்.